அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தற்போது 440 தனியார் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்காக தற்போது ஆன்லைன் முறையில் கவுன்சிலிங் நடைபெற்று வருகின்றது. இந்த கலந்தாய்வில் பலவிதமான முறைகேடுகள் நடைபெறுவதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரான வேல்ராஜ் அவர்களே தெரிவித்திருக்கின்றார். எனவே மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கல்லூரிகளை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், ஒரு கல்லூரியை தேர்வு செய்யும் முன் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், சில ஆட்களை பிடிப்பதற்காக ஆட்களை சேர்ப்பதற்காக சில தனியார் கல்லூரிகள் என்ன மாதிரியான மோசடிகளை சதி வேலைகளை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஒரு மாணவர் இந்த ஆன்லைன் கலந்தாய்விலே பங்கேற்பதற்கு முன்னால் இப்போதெல்லாம் முன்பு போல நேரடியாக வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்லைன் முறையிலே தான் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கிறார்கள். அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போது மாணவர்கள் ஒரு 10 காலேஜ் 12 காலேஜ் என்பது போல இல்லாமல் அவர்கள் 100 கல்லூரி 120 கல்லூரி கூட போடலாம். கல்லூரிக்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தனியார் கல்லூரிகள், அதாவது டாப் ரேங்கிங்கில் இல்லாத சில தனியார் கல்லூரிகள், மாணவர் சேர்க்கையே நடைபெறாத பல தனியார் கல்லூரிகள் இந்த மாணவர்களுடைய தொலைபேசி எண்ணை தெரிந்து கொண்டு யாரெல்லாம் மாணவர் சேர்க்கைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய தொலைபேசி எண்ணை தெரிந்து கொண்டு கல்லூரியிலிருந்து நாங்கள் பேசுகிறோம், எங்கள் கல்லூரியில் வந்து சேர்ந்தால் உங்களுக்கு கட்டணமே கிடையாது, முழுவதும் இலவசம் என்று ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி மாணவர்களை உள்ளே சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் கல்லூரிக்கு சென்று சேர்ந்த பிறகு அங்கு கட்டணங்களை வசூலிக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒரு முறை கல்லூரியில் சேர்ந்து விட்டால் பிறகு அதனை ரத்து செய்ய முடியாது. எனவே மாணவர்கள் தனியார் கல்லூரிகளை சேரும் முன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல கல்லூரி, தரமான தனியார் கல்லூரி என்று சொன்னால் அவர்களை மாணவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்க மாட்டார்கள். எந்த விதமான விளம்பரமும் கொடுக்க மாட்டார்கள். எந்த கல்லூரி உங்களை கூவி கூவி அழைக்கின்றதோ, எங்கள் கல்லூரி சேருங்கள் என்று அழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய தனியார் கல்லூரிகள் என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக கலந்தாய்வு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும், இதுபோன்று போலி நபர்கள் நாங்க இந்த காலேஜிலிருந்து பேசுறோம், அந்த காலேஜிலிருந்து பேசுறோம், உங்களுக்கு இப்படி ஆஃபர் தரோம், அப்படி ஆஃபர் தரோம், உங்களுக்கு நாங்க ஸ்காலர்ஷிப் தரோம், இது போன்ற பல மோசடிகளை அள்ளி கொடுத்து மாணவர்களை ஆள் பிடிப்பது போல தங்களுடைய கல்லூரிக்கு மாணவர் சேர்க்கை நடத்தி வருகிறார்கள். இது போன்ற கல்லூரிகள் முன்பு மீது நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு கல்லூரி நல்ல கல்லூரியா, தரமான கல்லூரியா, அந்த கல்லூரியில போதுமான பேராசிரியர்கள் இருக்கிறார்களா, லேப் ஃபெசிலிட்டி, ஒர்க் ஷாப் போன்றவையெல்லாம் இருக்கின்றதா என்பதை நீங்களே நேரடியாக கல்லூரிக்கு சென்று அங்கு விசாரித்துவிட்டு கண்ணால் பார்த்துவிட்டு தான் அந்த கல்லூரியை உறுதி செய்ய வேண்டும் என்கிறார்கள். அதே போல கல்வியாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் மூலமாக, Facebook, Instagram போன்ற அந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஏற்கனவே அந்த கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வெளியேறிய நபர்கள் இருப்பார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு அந்த கல்லூரியினுடைய உண்மையான தரம் என்ன, எப்படி அந்த கல்லூரி இருக்கும், நல்ல கல்லூரியா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த கல்லூரியை தேர்வு செய்வது நல்லது. ஒரே கல்லூரியின் பெயரில் பல கல்லூரிகள் இருக்கும். இப்ப ஸ்ரீ என எடுத்துக்கொண்டால் SHRI என்றும் எழுதலாம், SHREE என்றும் எழுதலாம். இது போன்ற சிறு சிறு வார்த்தை விளையாட்டுகளை செய்து ஒரு நல்ல தரமான கல்லூரியின் பெயரில் பல போலி கல்லூரிகள், தரமில்லாத கல்லூரிகள் இயங்கி வருகின்றது. எனவே நீங்கள் அந்த கல்லூரியினுடைய வெப்சைட்டுக்குள் சென்று அங்கு ஒரு கோட் இருக்கும், ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு கோட் நம்பர் இருக்கும், காலேஜ் கோட் என்று. அந்த கோட் நம்பரை தெரிந்து கொண்டு அந்த கோட் நம்பரை வைத்துதான் நீங்கள் கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு இன்டர்நெட் சென்டர்ல ஒரு அண்ணன் சொன்னார் என்று சொல்லியோ, அல்லது ஒரு கல்லூரியிலிருந்து ஒரு புரோக்கர் வந்து பேசார் என்பதற்காகவோ, அல்லது நாங்கள் உங்கள் ஊருக்கே வந்திருக்கின்றோம், காலேஜில் இருந்து நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமா வந்து ஒரு பாம்ப்ளேட் கொடுத்து உங்களை மைண்ட் வாஷ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்காதீங்க. நல்லா படிச்சவங்களா, நிறைய தெரிஞ்சவங்களா, இந்த கல்லூரிகளை பற்றி முழுமையாக புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் விளக்கம் கேளுங்கள். இல்லை என்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் TFC என்று சொல்லக்கூடிய இலவச உதவி மையங்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே நீங்கள் சென்று உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். நீங்க காலேஜ் வெப்சைட்லயே போனீங்கன்னா கூட எந்த காலேஜ்ல எவ்வளவு ரேங்க் வாங்கியிருக்கு, அந்த காலேஜ்ல எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு, என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, இதெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லயே போட்டிருக்காங்க. எனவே அந்த தரம், அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தும் கூட நீங்கள் கல்லூரிகளை சேரலாம். ஒரு கல்லூரி என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையே முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கல்லூரியில் எந்த கல்லூரியில் ஒரு மாணவன் சேர்கிறானோ அதை பொறுத்து தான் அந்த மாணவனுடைய எதிர்காலமே இருக்கும். எனவே பொறியியல் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து தரமான கல்வியை தேர்வு செய்ய வேண்டும். எத்தனை முறை, எத்தனை ஆண்டுகள்
தமிழர்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் மீண்டும் மீண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தவறு செய்கிறார்கள் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேதனைப்படுகின்றார். இது ஒவ்வொரு முறையும் நடக்கின்றது. எனவே இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் தரமான கல்லூரியை விழிப்புணர்வோடு இருந்து தேர்வு செய்யுங்கள் என்பதுதான் உங்களுக்கு கல்வியாளர்களும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரும் சொல்லக்கூடிய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.